இவ்விதமாய் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் தங்களுடைய வாழ்வினுடைய மேன்மைகளை எல்லாம் கொண்டு வந்த தந்த சிலரை வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. வேகமாய் வேத புஸ்தகத்திலிருந்து சிலவற்றை உங்கள் கவனங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக லூக்கா சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1ஆம் வாக்கியத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி தேவனுடைய வசனத்தை கேட்பதற்காக அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற இரண்டு படகுகளை இயேசு கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு சீமோன் அந்த படகை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு தந்தபடியினாலே ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த படகை நீ இந்த கரையிலிருந்து சற்று தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த படகிலே இயேசு உட்கார்ந்தார். ஜனங்களுக்கு அவர் போதகம் பண்ணினார். வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 6வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அந்தபடி அவர்கள் செய்தார்கள். தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெனசரேத் கடல் அருகே செல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சென்ற பொழுது அங்கே சிலர் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இவைகளை எல்லாம் பார்த்தவர். அந்த படகுகளில் ஒன்றிலே நான் ஏறட்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது யாருடைய படகு? இந்த படகிலே நான் ஏற வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை, வேத புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது அந்த படகினுடைய சரித்திரம் என்ன என்று நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துயரங்களையும் பாடுகளையும் அனுபவித்த படகல்லவா. இன்னும் சொல்ல போனால் வேதம் சொல்லுகிறது, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லும் படகல்லவா. பலமுறை இந்த சமுத்திரத்திலே, இந்த கடலிலே நன்மைக்காக பிரயாசப்பட்டும் ஒன்றும் வாய்க்கவில்லை என்று சொல்லுகிற விரக்தியின் படகல்லவா. இப்படி தள்ளப்பட்ட படகாய் நின்ற படகு வேதம் சொல்லுகிறது அந்த படகு சீமோனுடைய படகாய் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த படகிலே கர்த்தராகிய இயேசு தன் கால்களை வைத்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு அந்த படகை நான் இப்படகில் ஏற வேண்டும் என்று கேட்ட உடனே அந்த படகு என்னுடைய படகு, விசனப்பட்டதும் விரக்தி அடைந்ததும் சிரமம் அடைந்ததுமான படகு. ஆகவே இப்படகை உமக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. கஷ்டமாயினும் நஷ்டமாயினும் வேதனையாயினும் துன்பமாயினும் துயரமாயினும் தன்னுடைய படகை சீமோன் கர்த்தராகிய இயேசு அமரட்டும், இயேசு அதில் அமர்ந்து பிரசங்கிக்கட்டும் என்று இயேசுவுக்காக தன் படகை, தன்னுடைய படகாம் வாழ்க்கையை தனக்கு தந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இனிமேல் நான் சொல்வதை மாத்திரம் கவனியுங்கள். 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 3வது வாக்கியத்திலே, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் இயேசு ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. நீயோ இதை இனிமேல் விசனப்படாதே, இந்த கரையிலிருந்து சற்று தள்ளி கொண்டு போ என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நீ இந்த கரையிலிருந்து சற்று தள்ளி கொண்டு போ என்று இயேசு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், கரை என்றால் இக்கரை. நீயோ இந்த கரையை விட்டு சற்று தள்ளி கொண்டு போ, அப்பொழுது உனக்கு சில ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. கஷ்டங்களும் வேதனைகளும் பாடுகளும் துயரங்களும் இல்லாய்வைகளும் ராப்பகல் பிரயாசப்பட்டும் அகப்படாத படகே உனக்கு சொல்லுகிறேன்,
ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு என்னும் மேன்மை, கிறிஸ்து இயேசு என்கிற சமர்த்தி இந்த படகிலே தன் கால்களை வைக்குமானால், இயேசு நம்முடைய படகாம் வாழ்விலே, படகாம் குடும்பத்தில் கால்களை வச்சிட்டார்னு சொன்னா, இயேசு தன்னுடைய கால்களை பதித்து விட்டார் என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை சரித்திரம் மாறிவிடும். இனிமேல் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்கிற கஷ்டம் உன்னை தொடர்வதில்லை. இந்த மாதம் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு புதிய சரித்திரத்தை கொடுப்பேன். உன் கஷ்டங்கள், உன் வேதனைகள், உன் பாடுகள், உன் சஞ்சலங்கள் இவைகளெல்லாம் உன்னை விட்டு நீங்கவே, உன்னுடைய படகு தோல்வியின் படகாயிருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான நல்ல செய்தி உன்னை தேடி வரும், உன் குடும்பத்தை தேடி வரும். இதுவரை பிரயாசப்பட்டு ஓடி ஓடி எவ்வளவோ தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தும் கேட்டும் நன்மைகளை பெற்றுக் கொள்ளவில்லையே, இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவில்லையே என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இரண்டாவது மாதம் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன் வீட்டில் கால்களை வைத்திருக்கிறேன். தோல்வியடைந்த படகாம் உன் வாழ்க்கையில் கால்களை வைத்திருக்கிறேன். என் கரம் உன் சிரசின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் உன் படகு ஆசீர்வதிக்கப்படும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு நன்மை உண்டாகும். தோல்வி அடைந்த நாட்களை நீ உன் வாழ்க்கையில் ஜெயம் நிறைந்த நாட்களாய், அற்புதம் நிறைந்த நாட்களாய் சந்திக்கும் காலம் வந்திருக்கிறது. இனிமேல் நீ தோல்வி அடைவதில்லை. கர்த்தராகிய தேவன் வாக்கு கொடுக்கிறார், ஜெயமோ கர்த்தராகிய தேவனால் வரும். நீ அறியாததும் உன் சிந்தைக்கு எட்டாததும் உன் யோசனையில் தோன்றாததுமான புதிய காரியத்தை உனக்காக செய்வேன். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். நிச்சயமாய் இந்த மாதம் என் கரத்தினால் உண்டாகிற என் மகிமையை நீ பார்ப்பாய். இந்த உலகத்தின் மேன்மையை விட்டுவிட்டு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய சமூகத்தில் நீ அர்ப்பணம் செய்வாய் என்றால், இதோ நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த கரையை விட்டு உன் படகை சற்று நீ தள்ளி கொண்டு போ. அக்கறை பயணத்திற்காக பரலோக நம்பிக்கையோடு நீ புறப்படுவாயானால், உனக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் தோல்வி அடைந்த படகாம் உன் வாழ்க்கையை தலை நிமிர்ந்து நிற்க செய்வேன். உன் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன். நீ இனிமேல் தலை குனிவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பலமுறை போராடியும் தோற்று போனாய். பலமுறை நீ எழுதியும் நீ இதோ தோற்று போனாய். பலமுறை நீ பணம் செலவழித்தும் தோற்று போனாய். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இதோ இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். 6வது வசனத்தில் எழுதப்பட்டபடியே உன் வலை கிழியத்தக்க இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை, உன் படகு நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை உலகத்தாரும் இனத்தாரும் ஜனத்தாரும் தேசத்தாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு அற்புதத்தை செய்வேன். இதோ நீ அறியாத அற்புதமான மேன்மையை உனக்கு கொடுக்கும் சமயம் வந்து விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வலை நிரம்பும், உன் படகு நிரம்பும், உன் வாழ்க்கை நிரம்பும். இனிமேல் நீ தோற்று போவது இல்லை. இனிமேல் நீ அற்புதங்களை காண்பாய், நீ அதிசயங்களை காண்பாய். இந்த மாதம் என் ஐஸ்வர்யமும் என் மகிமையும் உன்னிலே நிரம்பி இருக்கும். இடம் போதாத அளவு, எண்ணிக்கை கடங்காத நன்மைகளை நான் உனக்கு கொடுப்பேன். உன் குடும்பத்திலும் இனத்திலும் ஜனத்திலும் ஜாதியிலும் ஒருவரும் அறிந்திராத ஆசீர்வாதத்தினாலே உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். நம்பிக்கை இருந்தா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய படகு அவைகள் எனக்குரியதாயிருக்கட்டும். உன் படகை சற்று இக்கரை விட்டு அக்கறை போகும்படி நீ தள்ளி கொண்டு போ. இனிமேல் நீ கஷ்டங்களை காண்பதில்லை, இனிமேல் நீ துயரங்களை காண்பதில்லை. கடந்த நாட்களை போல் அல்ல. உலகத்தோடும் உலகத்தின் பிரயாசத்தோடும் உலகத்தின் புத்தியோடும் உலகத்தின் வேலைகளை செய்வதற்காக உலக பிரயாசங்களை ஏற்றுக்கொண்டதெல்லாம் போதுமானது. மனுஷன் செய்த உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவைகளை எல்லாம் விட்டு அக்கறை யாத்ரிகனாய்
நம்பிக்கையோடு நீ புறப்படுவாயானால் கர்த்தராகிய இயேசு உன் படகில் இருப்பார். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமை உன் படகிலே தங்கி இருக்கும். இனிமேல் நீ கஷ்டப்படுகிற படகல்ல, உன் வலை கிழியத்தக்க நன்மையை இடம் போதாதளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு நல்ல பதில் உங்க வீட்டை தேடி வரும். நீங்கள் எழுதியவற்றிற்கு அற்புதமான ஜெயம் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையை கர்த்தர் கொடுப்பார். வெளிநாட்டு பயணம் தெய்வம் நமக்கு தருவார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். மனுஷனால் அல்ல, தேவனுடைய கரத்தினாலே. ஆகாது என்று சொல்லுகிற சகலவற்றையும் கர்த்தராகிய தேவன் இந்த மாதத்தில் ஜெயமாய் நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ சிந்தித்து பாராத நிலையிலே தகுதியற்ற என்னை என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, தகுதியில்லாத உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி ஆச்சரியமாய், அற்புதமாய் மேன்மையாய் நீ அறியாத சமர்த்திய உனக்கு கொடுத்து உன்னுடைய சிரசிலே நன்மையின் மகுடத்தை கொடுத்து உன்னை ஐஸ்வரியத்தினால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். இன்று முதல் இடம் கொள்ளாமல் போகவிட்டு நன்மைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் சொந்தக்காரர்கள். கர்த்தருடைய சமூகத்தை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இடம் போதாத அளவு நன்மை நம் குடும்பத்தை நிரப்பும். நீ கேட்டதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ விரும்புகிறதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ எதிர்பார்ப்பதை கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாய் இடம் கொள்ளாமல் போகவிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். தோல்வியோ, கஷ்டமோ, வறட்சியோ, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாததோ, அதை பற்றி இயேசு கேட்கவில்லை. இருப்பதை இயேசுவின் சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்தில் வச்சிரு. தேவ சமூகத்திலே கொடுத்து விடு. கர்த்தருடைய சமூகத்திலே தந்து விடு. என் வாழ்வு, என் நேரம், எனக்கு இருக்கிற மேன்மை, எனக்கு இருக்கிற சகலமும் உங்க பாதத்தில் வச்சிருன்னு சொல்லு. கர்த்தராகிய தேவன் நிச்சயமாகவே வலை கிழியத்தக்க ஆசீர்வாதத்தை, படகு நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எல்லாரும் தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி, தெய்வமே